இப்போது திமுகவில் அந்த அதான் வேல்முருகன் அவர்களுக்கான நிலைப்பாடு, இப்போ அவர் அதிமுகவில் இணையத்தில் என்ன பிரச்சனை? அங்கே அன்புமணிக்கு ஏதாவது பிரச்சனையா? அவர் வந்து அதிமுகவில் இணையத்தினால இருக்கலாம். ஏன்னா அன்புமணி வந்து பிரிஞ்சு போனவர் தானே, அது வேறு ஒரு காரணமும் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நாளில். அப்புறம் எல்லாரும் கொடுத்துக்கிட்டே போனால் அவங்க கட்சியில் வந்து பாடுபட்டவங்க 40 வருஷமாக பாடுபட்டவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இப்போ எனக்கு கடைசியாக வந்த தகவல் படி இப்போ தமிழ் தேசியம் போது சீமான் கண்ட களம் கூட அவர் கண்டதில்லை. அப்படின்னும் போது அவருக்கு திராவிடம்னாலே என்னன்னு தெரியாதவருக்கு தமிழ் தேசியம் பற்றி என்ன தெரியும்னு ஒரு கேள்வி இருக்குது. திராவிடம் பற்றி இவருக்கு தெரியாது, தமிழ் தேசியம் பற்றி இவருக்கு தெரியாது, சீமானுக்கு எல்லாம் தெரியும். சீமானுக்கும் எதுவும் தெரியாது. சீமான் ஒரு விஷயம் பேசுகிறார்ல, நாங்கள் வந்தால் டெல்லியில் இருக்கவங்க யாரையுமே வந்துட்டு கூட்டணி இல்லாமல் அவங்கள அலற விடுற மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது, ஏதோ அவர் அறிவிப்பு அவர் எதை செஞ்சு சொல்கிறார்ல. ஏன் இந்த அதிமுகவில் இருக்கிற பழம்பெரும் முழு பெரும் தலைவர்களுக்கு அதை மாதிரியான காரணம்? அவங்க திராவிட வழி வந்தவர்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி மண்டையில் உதிக்கவே உதிக்காது. இந்த ஆரிய கட்சியான பிஜேபி உள்ள கூட்டு வரதே இப்போ அவராக தானே இருக்கிறாரு. ஏற்கனவே அவரை கொண்டு வந்து திமுக இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த டாஸ்மாக் விஷயமா இருக்கட்டும், மணல் கொள்ளையாக இருக்கட்டும், கல்குவாரி மலையை உடைக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் இவர் வந்தால் மட்டும் நடக்காதா? இல்லை, இவங்க தான் அடிச்சு கொள்ளை அடிச்சிட்டாங்கல்ல. இதில் சிக்கலான பார்ட்டி வந்து 234 தொகுதியில் ஏற்கனவே ஆளுகளை அறிவித்து விட்ட சீமான் அவர்கள். இந்த 3 பெரிய கட்சிகளும் அதில் வெற்றி வாய்ப்பை வந்து 3 பேருக்குமே இல்லாமல் தொங்கு சட்டமன்றம். ஆனால் வரும் தேர்தலானது யாருக்குமே பெரிய பெரும்பான்மை இல்லாத ஒரு தேர்தலாக முடியுமோ என்று ஐயம் வருகிறது. புதிதாக பிரம்மாண்டமாக எதுவுமே இவங்க செய்யலை. புதிதாகன்னு சொன்னால் நல்ல காசு சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு நடத்துனரை வச்சிருக்கிறாரு, பஸ்ல ஓட்டுநர், பெண்கள் ஓட்டுநர் இருக்கிறாங்க. புதுசாக வந்த பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வடசென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெண் ஓட்டுநர் நடத்துனர் தான். வாழ்த்து கிளம்பணி. ஆனால் நீங்கள் வந்து அவங்க தமிழரான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன கேட்டு பாருங்க, அம்மா சொல்லுமா செப்பண்டி அப்படின்னு சொல்லி கேளுங்க, தெரிஞ்சு போயிடும். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. இன்று நம்மோடு தமிழர் ஆட்சி கட்சி நிறுவன தலைவர் ஐயா வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இப்போ இருக்க திராவிட கட்சிகள் ரெண்டுத்தையுமே திமுக அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது தமிழர் கட்சி தமிழர் அல்லாத கட்சியாக பிரிக்க முடியும் அப்படின்னு. இப்போ அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? இப்போது மிகவும் தீவிரமாக ஆகியிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. முழுக்க முழுக்க அது பேசும் பொருளாகவே ஆயிடுச்சு. இது இவங்கெல்லாம் தமிழர் கட்சி, அது வந்து தமிழ் அல்லாதவர்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடே வந்து வெகுஜன மக்கள் வரைக்கும் பரவிடுச்சு. இப்போ எடப்பாடி அவர்களை நோக்கி ஒரு கருத்து மக்கள்கிட்ட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழர்னாலும் தமிழ் தேசியத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இப்போ தமிழ் தேசியம் போது சீமான் கண்ட களம் கூட அவர் கண்டதில்லை. அப்படின்னும் போது அவருக்கு திராவிடம்னாலே என்னன்னு தெரியாதவருக்கு தமிழ் தேசியம் பற்றி என்ன தெரியும்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி தவறானது. நாம் அவருக்கு என்ன தெரியுங்கிறது நீங்கள் என்னைக்காவது அவர்கிட்ட இன்டர்வியூ வச்சு பரிச்சை மாதிரி எழுதுங்க பதில்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ள மண்டைக்குள்ள அறிவுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? திராவிடம் பற்றி இவருக்கு தெரியாது, தமிழ் தேசியம் பற்றி இவருக்கு தெரியாது, சீமானுக்கு எல்லாம் தெரியும். சீமானுக்கும் எதுவும் தெரியாது. உங்களை மாதிரி இந்த யூடியூப் தரவுகளை நல்லா பார்த்து தான் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுகிறார், சவுண்டு கொடுத்து பேசுகிறார். எடப்பாடி சவுண்டெல்லாம் கொடுக்கறது இல்லை, அமைதியாக பேசிட்டு போகிறார். ஏன்னு கேட்டால் அவர் முதலமைச்சராக இருந்து சாதிச்சு காமிச்சிட்டார். சரிங்களா? இப்போ அடுத்து முதலமைச்சராக வந்தால் இன்னும் சிறப்பாக செய்வார் என்று மக்களுடைய மனதிலே பதிந்து விட்டது. என்னுடைய
நீங்கள் இந்த கேள்வினால சொல்கிறேன். திமுக அதிமுக மொழியாக பிரிந்து விட்டது. திமுக என்பது தமிழ் அல்லாதவர்கள் கட்சி, அதிமுக என்பது தமிழர்கள் கட்சி அப்படின்னு சொன்னால், இந்த இடையிலே நடுவிலே வந்து புகுந்திருக்கிற நடிகர் விஜயுடைய கட்சி, அவர் இன்றைக்கு வரைக்கும் செய்தி வந்து 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது அவருடைய தைரியத்தை வெளிப்படுத்துது. அவருடைய ஒருவேளை வலுவாக அவரால் நிரூபிக்க முடியும் அவருடைய சக்தியை அப்படின்னு சொன்னா, இதுல சிக்கலான பார்ட்டி வந்து 234 தொகுதியில் ஏற்கனவே ஆளுகளை அறிவித்து விட்ட சீமான் அவர்கள். இந்த 3 பெரிய கட்சிகளும் அதில் வெற்றி வாய்ப்பை வந்து 3 பேருக்குமே இல்லாமல் தொங்கு சட்டமன்றம். ஏன்னு கேட்டால் இதில் வெற்றி வாய்ப்புக்கான அந்த வாக்கு விகிதம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்கும்னா அதை சீமான் கொண்டு போயிடுவார். அப்படி ஒரு காலகட்டம் வரும் என்று நான் நினைக்கிறேன். இந்த 3 கட்சிகள் வந்து ஒரு சேர யார் ஆட்சி அமைப்பது என்று தெரியாமல் திணறும். அன்றைக்கு இந்த விஜய் வந்து கையில் இருக்கக்கூடிய சொற்ப சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து பேரம் பேசலாம். ஆனால் வரும் தேர்தலானது யாருக்குமே பெரிய பெரும்பான்மை இல்லாத ஒரு தேர்தலாக முடியுமோ என்று ஐயம் வருகிறது. இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து செஞ்ச நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட இருக்கு, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கார்த்திகை தைப்பூசத்துக்கு அவர் விடுமுறை கொடுத்ததா இருக்கட்டும், நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளுன்னு அறிவிச்சதா இருக்கட்டும், 7.5% ஒதுக்கீடா இருக்கட்டும், 10% ஒதுக்கீடு, இது எல்லாமே ஓகே. அவர் பண்ண இதெல்லாம் சின்ன விஷயம். இல்லை அவர் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா நோய்க்கு உலகமே மிரண்டு கிடந்த போது அவர் வந்து அவ்வளோ அற்புதமாக கையாண்டார். அதை நீங்கள் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த வாய்க்கால்களெல்லாம் தூர்வாரி 50 வருஷம் ஆச்சு. அதை எல்லாத்தையுமே தூர்வாரி கற்களை பதித்து கடைமடை பகுதிகளுக்கு வரைக்கும் தண்ணி போகிற அளவுக்கு அவர் வேலை செஞ்சுருக்கார். எவ்வளோ நாளைக்குள்ள அந்த 4 வருஷத்தில் அப்படி பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சாதிச்சிட்டார். இல்லை இப்போ இதெல்லாம் நடந்துட்டா மட்டும் திமுகனுடைய மாற்ற அதிமுக இருக்கும்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ அதிமுக வருதுன்னா இந்த ஆரிய கட்சியான பிஜேபி உள்ள கூட்டு வரதே இப்போ அவராக தானே இருக்கிறாரு. ஏற்கனவே அவரை கொண்டு வந்தது திமுக தான். இல்லை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த டாஸ்மாக் விஷயமா இருக்கட்டும், மணல் கொள்ளையா இருக்கட்டும், கல்குவாரி மலையை உடைக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் இவர் வந்தால் மட்டும் நடக்காதா? ஏற்கனவே அது ஜெயலலிதாவின் காலத்திலே கொடி கட்டி பறந்தது தான் இது அத்தனையும். அதை வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு ஆட்சிக்கு தகுதி இல்லாத ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். அது முதல் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் வரவுக்குள்ள செலவு, அதில் உருப்படியான திட்டங்கள். காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்த சொற்ப காசில் கூட நல்ல நல்ல திட்டங்களை செய்து அவர் வந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஆக்கினார். இவங்க எல்லாரும் அப்படி இல்லை. நமக்கு எவ்வளோ உதிரி பணம் கிடைக்கிது, அதுக்கு என்ன வேணும்? சாராயம். அப்புறம் சொந்தத்துக்கு காசு வேணும், அதுக்கு என்ன செய்யறது? இந்த மலைகளை உடைச்சி கற்களை விற்கிறது, ஆற்று மணலை அள்ளி விற்கிறது, அது சொந்த காசு. இப்படி வந்து கொள்ளை கூட்டமாக திராவிட இயக்கம் வந்து விட்டதே தவிர, இதில் அவ்வளோ பேரும் ஆளுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், மருத்துவக் கல்லூரி, அதனால் மாணவர்கள் படித்தார்கள், மேலே வந்தார்கள், அது வேறு. ஆனால் யாருக்குடா பயன் அப்படின்னா, அந்த காமராஜர் காலத்தில் அரசாங்கம் கட்டிய சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும், இந்த அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. அவங்க எண்ணமே 10,000 கோடி 15,000 கோடி சம்பாதிக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் இந்த கேள்வி நீங்கள் வைக்கக்கூடாது. இல்லை, நாங்கள் கேட்குறது என்னென்னா மக்கள் கேட்குறது நாங்கன்னா மக்களுடைய வார்த்தை என்னென்னா, இப்போ அடுத்த அதிமுக வந்தா இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிட போதா? அதோட அப்போ எதுக்காக நாங்க மாற்ற எதிர்பார்த்து இங்க நாங்க ஓட்டு போடணும்? இல்ல, இவங்க தான் அடிச்சுன்னு கொள்ளை அடிச்சுட்டாங்கல்ல, இவங்க அந்த அளவு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப கொள்ளை அடிக்கிறது தப்பு இல்ல, அந்த அளவு தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை. எனக்கல்ல,
எனக்கல்ல, மக்களுக்கு. இல்ல அதான் அந்த அளவு தான் வந்து அளவுகோலை குறியீடா வச்சுதான் மக்கள் ஓட்டு போடணுமா? ஏன் மொத்தமே நாங்க மாற்றம் எதிர்பார்க்கிறோம்னு யோசிங்கள. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. இது எதையுமே பண்ணாத ஒருத்தனை எதிர்பார்க்கறாங்கன்னா அது யாரா இருக்கும் நீங்க சொல்லுங்களேன். அது யாரையும் நம்ப முடியல. அதாவது இந்த விஜய் இப்போ வந்து கடந்த 10 ஆண்டுகளாக, சீமான் வந்து 15 ஆண்டுகளாக அவர் வந்து ஒரு மாற்றாக தூய கரங்களோடு செய்வோம் அப்படின்னு சொன்னால் அவர் இன்னும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் எந்திரிச்சு வரல. அது ஏனோ தெரியல. மக்கள் இன்னும் முழுக்க சீமான 2வது ஆப்ஷன் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிற, மாற்று அப்படின்னு நினைக்கல. அது அவருடைய கோளாறு இல்லை. சீமானுடைய விஷயம் கண்ணோட்டமே வந்து அடுத்த தலைமுறையினர் தான். அப்போ அடுத்த தலைமுறையில் ஆட்சி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த தலைமுறையினர்னா இப்போ வராங்க இல்லையா? அப்படி அல்லம்மா. அதாவதுமா, நாம் வந்து இந்த திராவிட இயக்கங்களை எதற்கு பாராட்டலாம் அல்லது காங்கிரஸ் கட்சியை எதற்கு பாராட்டலாம் அப்படின்னா, ஜனநாயகம் தான் ஒரு நாட்டின் உயிர் நாடியே. அது வந்து தமிழ்நாட்டில் கிராமமாக வேர் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் தான் காரணம். நம்ம வெறும் ஊழலுக்காக அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த கட்டமைப்பு சிறப்பாக இருக்கு. சரிங்களா? அதை அந்த வட்ட செயலாளர் அல்லது இந்த பஞ்சாயத்து ஒன்றியத்தில் யார் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஆளுக்கு ஒரு பதவி. அப்போது அந்த ஜனநாயகம் அங்கிருந்து தான் கிளர்ந்து மேலே நோக்கி வருது. அது மாதிரி அந்த சீமானுடைய கட்சியில் அவர் செய்யவே இல்லை. இன்னும் அந்த ஒத்த ஆளாகவே நின்றுக்கிட்டு இருக்கார். நீங்கள் அண்ணாதுரையுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தலைவர்கள், மன்னை நாராயணசாமி, கோவிந்தசாமி, மதியழகன், இப்படி அவ்வளவு தலைவர்கள் தான். எம்ஜிஆர் அந்த கூட்டத்தில் இருந்தார். முக்கியமான நெடுஞ்செழியன் இருந்தார். அந்த மாதிரி யாரையா காட்டுங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அண்ணாதுரையோட காலத்தில் அல்லது காமராஜர் காலத்தில் எடுத்துக்கோங்க, வரிசையாக இருந்தாங்கல்ல. எத்தனை பேர் இருந்தாங்க? சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், பக்தவச்சலம், நம்ம இவர் கக்கன் ஐயா, அந்த மாதிரி யாரையா காட்டுங்க. யாரையுமே காட்டாமல் நான் 234 பேரை நாங்கள் நிற்க வைக்கிறோம், அதே தொகுதியில் அதே ஆளை திரும்ப நிற்க வச்சிருக்காரானா இல்லை. சரிங்களா? இதெல்லாம் குறைபாடுகள். ஆனால் மக்களுக்கு வந்து மண்டையில் ஏறணும்ல. இந்த ஆள் போன இடம் நின்னா அவனுக்கு போட்டால் ஒன்றும் செய்யல, அதே இந்த இடம் இவருக்கு போட்டுருவோம். சரி, போன இடம் நின்று தோற்று போனில்ல, 3 இடம் தோத்தாச்சு, வா இந்த 5 வருஷம் வீடு வீடாக ஏறி இறங்கு. நான் என்ன செஞ்ச, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச, நீ என்ன சொல்ல போகிற, அந்த வீடுகளுக்கு போய் சொல்லு. அவன் மண்டைக்குள்ளே ஏறலாம்ல. 5 வருஷத்தில் யாராவது ஒரு ஆள் ஒரு தடவை 50,000 பேர் கூடிட்டு ஆடு கத்தியாச்சுன்னா அது வாக்கு அல்ல. சரியா? வாக்குங்கிறது கதவை தட்டணும், வளரணும். இந்த வளர்ந்து விட்ட திமுக, அதிமுக இப்போ பணத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. 2 பேரும் பணத்தை இறைப்பாங்க. விஜய் கிட்ட அது இல்லை. 234 தொகுதிக்கு அவர் சொந்த பணத்தை 10 பைசா செலவு பண்ண மாட்டார். அது யாராவது கொடுத்தாகணும் இல்லையா? இப்போ கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர் நிலைமை மோசம். ஆனால் வாக்குகளை பிரித்து விடுவார். அப்படி பிரிச்சாச்சுன்னா வெற்றி வாக்கு யார்கிட்ட இருக்குல்ல, சீமான்கிட்ட இருக்கு. இப்போ விஜய் வந்து யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சா இறங்கி இருக்கிறாருன்றீங்க உங்களோட பார்வையில்? யாராவது அவருக்கு தர மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவருக்கு யாராவது பின்புலம் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, பாரதிய ஜனதா கட்சி தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் வந்தாச்சுன்னா அவங்க கரம் மறுத்துரும். ஏன்னா இன்னைக்கு தேதி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஒரு செல்லா காசு. வலு பூராமே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ அவரை தட்டி வைக்கணும். ஏன்னா அவர் ஜெயிச்சு வந்துடுவார். கூட்டமாக தனிச்சு கட்சி வந்து ஆட்சி அமைச்சிரும். அப்போ அவரை பிடிமானத்தில் வைக்கணும்னா இந்த விஜய் தேவை. இங்கே வாயாவா ஒரு 30,000 கோடி தர்றேன், இன்னைக்கு 30,000 கோடியெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கற்பனை, அவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. தர்றேன் அப்படின்னா இவர் வந்துடுவார். இவர் எண்ணிக்கை சீட்டில் தான் பேரம் படியாமல் நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பயமுறுத்திக்கிட்டே இருக்கார், தனியாக போகிறேன் தனியாக போகிறேன்னு. ஒரு வேளை இவர் தனியாக போய் வாக்கு பிரிச்சிட்டாருன்னா 2 பக்கமே தொங்கட்டான் ஆயிரும். சரிங்களா?
ஆக அடுத்த வருஷமே அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நாம் தள்ளப்படுவோம். இல்லை, இப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து பலமாக இருக்காரு, வலுவடைஞ்சிருக்காரு அப்படின்றீங்க. அப்போ வலிமையாக இருக்கிற ஒரு ஆள் ஏன் வந்துட்டு விஜயால தொங்குற நிலைக்கு போக இப்போ ரொம்ப கேவலமான விஷயம். இந்த திரிஷா சமாச்சாரம் வெளியில வந்த உடனே அந்த தமிழக வெற்றி கழகமா விஜயோடைய கட்சி அந்த தாவேகா அதில் உள்ள மகளிர் அணியிலேருந்து வரிசை அடுத்தடுத்து பேட்டி கொடுக்குறாங்க. அது அவர் சொந்த விஷயம், அவர் 10 பேரை வச்சுக்கிட்டோம், ஏன் என்னையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா. அதுமாதிரி ஒரு பெண் சொன்னால் பரவாயில்லையா, அதோடு நிறையா பேரில் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்களுக்கு அவர் மேலே உள்ள அவ்வளோ ஈர்ப்பு, அவங்க அதிமுகவிலும் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்க ஒரு 30 வயசுக்குள்ள வரைக்கும் அவங்க அவ்வளோ உருவிட்டு போய் தாவேக்காக்கு போட்டாங்கன்னா எடப்பாடி வீக் ஆயிடுவார். தெரியுதுங்களா? இப்போது விஜய் பாஜகவோடு சேர்ந்து இந்த மூவருமாக கூட்டணி அமைச்சு ஆட்சினா ஆட்சி உறுதி. இல்லை விஜய் போட்டியிடவில்லைன்னா அவர் எடப்பாடிக்கு ஆட்சி உறுதி. இவர் தனிச்சு போய் நிற்கிறாருன்னா தான் அவருக்கு சிக்கல். அப்போ நீங்கள் அதிமுகவோட வெற்றியை விஜய் நம்பி இருக்குன்ற மாதிரி இருக்கே நீங்கள் சொல்கிறது. என்னுடைய கணக்கு அது. இதில் எந்த இதுவுமே பொருந்தாமல் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது வந்து திமுக தான். அவங்க பணத்தை மட்டுமே நம்பியிருக்காங்க. இந்த கடந்த 5 வருஷமாக இதுக்காக ஒரு பெரிய தொகையை தனிச்சாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. பணத்தை வச்சு நம்ம வேலையை முடித்து அடுத்த 5 வருஷம் வந்துடலாம் அப்படின்னு. இல்லை, 5 வருஷத்தில் சொன்னதெல்லாம் செய்யலைனாலும் செஞ்ச சில நல்லதுகளும் இருக்கும்ல. அது கூட செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு ஆட்சியில் இருக்காங்க? அப்புறம் அவங்க அதனால தான் அவங்க நம்ம செஞ்ச நல்லது நம்மளை வந்து வெற்றி அடைய செய்ய நம்பி இருக்கலாம். நீங்க எப்படி அப்படி சொல்வீங்க? செஞ்ச நல்லதுன்னா அவங்க வந்து புது அணைகள் கட்டலை, புதியதாக தொழிற்சாலைகள்னு சொல்லி அரசு தொழிற்சாலைகள்னு ஒன்று கொண்டு வரல. குடிசை மாற்று வீடுகளை பூரா இடிச்சு கட்டியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் திருமண மண்டபம் ஸ்டாலின் பேரில், கருணாநிதி பேரில். அது சாதனை அல்ல. சரிங்களா? மக்கள் தானாக தான் படிச்சிருக்காங்க. இவர் கொடுத்துக்கிறாரோ இல்லையோ அவங்க இந்த இலவச கல்வி திட்டத்தின் மூலம் அத்துணை மாணவ மாணவியர்களும் படிச்சிருக்கத்தான் போகிறாங்க. ஏற்கனவே லேப்டாப்பை வந்து அம்மையார் காலத்திலே கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அதை தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் விட்டு போச்சு, அப்புறம் மறுபடியும் ஆரம்பித்து செய்கிறாங்க. இவ்வளவுதானே தவிர புதிதாக பிரம்மாண்டமாக எதுவுமே இவங்க செய்யலை. புதிதாகன்னு சொன்னால் நல்ல காசு சம்பாதிச்சிருக்காங்க. இல்லை, நீங்கள் செய்யலைன்னு சொல்ல முடியாது. இப்போ மகளிருக்குலாம் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அந்த ஆட்டோ கொடுக்கறதா இருக்கட்டும், மாநகராட்சி பேருந்துலேயே மகளிர் ஓட்டுநர் இருக்காங்க, நடத்துனர் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் வேலையை எத்தனை 1000 பேர் இருக்கிறார்கள் அதை சொல்லுங்க. எத்தனை அந்த பிங்க் கலர் ஆட்டோ எத்தனை பார்த்தீங்க? தினம் ரோட்டில் போகும்போது ஒன்று பார்க்கலாம், அவ்வளோதான். என்னமா பேசுறீங்க? ஒரு ஆட்டோ வந்து ஆட்டோட விலை என்ன? முதல்ல அந்த அந்த ஆட்டோட விலை வந்து 3 லட்சம் ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன். சரி, 100 ஆட்டோ வாங்கி கொடுத்தா மொத்த தொகை எவ்வளவு ஆச்சு? அட 100 பேருக்கு செஞ்சிருக்காருல, நாங்க அப்படிதானே பாப்போம். 5.5 கோடி தமிழர்கள் 100 பேருக்கு ஒண்ணுமே செய்யலனாலும் நீங்க செய்யலன்றீங்க, செஞ்சதையா சொல்லணும்ல. இவ்வளவு சிறுமைப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவரை ஒரு நடத்துனர் வச்சிருக்கிறாரு, பஸ்ல ஓட்டுநர், பெண்கள் ஓட்டுநர் இருக்கிறாங்க. புதுசா வந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் வடசென்னை பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெண் ஓட்டுநர் நடத்துனர் தான். வாழ்த்துக்கள் அம்மணி. ஆனா நீங்க வந்து அவங்க தமிழரான்னு மட்டும் பாத்துக்கோங்க. என்ன கேட்டு பாருங்க, அம்மா சொல்லுமா செப்பண்டி அப்படின்னு சொல்லி கேளுங்க, தெரிஞ்சு போயிடும். இப்போ திமுகல அந்த அதான் வேல்முருகன் அவர்களுக்கான நிலைப்பாடு. இப்போ அவர் அதிமுகவில் இணையத்தில் என்ன பிரச்சனை? அங்கே அன்புமணிக்கு ஏதாவது பிரச்சனையா? அவர் வந்து அதிமுகவில் இணையத்தினால இருக்கலாம். ஏன்னா அன்புமணி வந்து பிரிஞ்சு போனவர் தானே. அது வேறு ஒரு காரணமும் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நாளில். அது இப்போ சொல்ல வேண்டாம். இப்போ இன்னைக்கு வேல்முருகனுக்கு இருக்கிற அதே பிரச்சனை விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டுன்னு எடுத்துக்கிட்டா, விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவில் இணையலாம் இல்லையா? ஏன்னா பிஜேபி இருந்த டைம்ல அவங்க இருந்திருக்காங்கல்ல அதிமுகல. அது இதெல்லாம் வந்து பிஜேபி ஒரு காரணம் என்று நாம விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேச தேவையில்லை.
அவங்க மொழியால் திமுகவோடு சார்பாக இருந்த கட்சி அவர்களோடு தான் இருப்பார்கள். அன்பு சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு எவ்வளோ தருவேன் அதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளோதான். அவங்க அதிமுக அதெல்லாம் வரமாட்டாங்க. அதிமுகவும் அவங்கள ஏற்றுக்கொள்ளாது. அதிமுகவில் ஏற்கனவே கொடுக்க வேண்டியதெல்லாம் கணக்கு போட்டாச்சு. பாஜகவுக்கும் கொடுக்கணும், நாளைக்கு தாவேக்கா வந்து அவனுக்கும் கொடுக்கணும், இவங்க கட்சியில் உள்ள அத்தனை பெரிய பழைய பெருச்சாளிகளுக்கும் கொடுக்கணும். அவர் என்ன பெட்டி பெட்டியாக வச்சுருக்காரா? சீட்டு அள்ளி அள்ளி கொடுக்க முடியாது. இப்போ இங்கேருந்து ஒரு அதிருப்தியில் வெளியில் வராங்க அப்படின்னே வச்சுக்கோமே, அவங்க விசிகாவாக இருக்கட்டும், வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு அதிருப்தியில் வெளியில் வராங்கன்னா அவங்க அதிமுகவில் இணையறதுல என்ன பிரச்சனை? அது முடியாதா? அந்த நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கைகள் ஒதுக்குறதுல வந்து அவங்க கேட்குற தொகுதி கொடுக்கணும். எவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்புறம் எல்லாரும் கொடுத்துக்கிட்டே போனால் அவங்க கட்சியில் வந்து பாடுபட்டவங்க 40 வருஷமாக பாடுபட்டவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இப்போ எனக்கு கடைசியாக வந்த தகவல் படி எடப்பாடியார் வந்து கிட்டத்தட்ட 75 விழுக்காடு புதுமுகங்களாக கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு ஒரு தகவல். 75 விழுக்காடு அது ஒரு அருமையான ஒரு திட்டம். குறைஞ்ச வயசாகவும் இருக்கும். ரெண்டாவது இவர் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நாளைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அப்படிங்கும்போது இவங்க எல்லாரும் வந்து அவருக்கு கொடுக்க முடியாது. அதை விட அவர் பெரும்பான்மை தேடுறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெரும்பான்மை என்பது 118 சீட்டு. ஆமாம், 118னா இவர் 150 போட்டியிட்டாதான் 118 தாண்ட முடியும். அப்படிங்கும் 150னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 84 இருக்கைகள் தான் இருக்குது இல்லையா? 84 எத்தனை பேருக்குமா பிரித்து கொடுக்கறது? இல்லை, இப்போ திமுக வந்து கூட்டணியினால தான் ஜெயிச்சிட்டு வருது. கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்னா திமுகவுக்கு வந்து வெற்றின்றது கம்மியாக, வெற்றி வாகைன்ற கம்மின்றீங்க. சரி, அங்கேருந்து வர கட்சிகள் இவங்க ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்ச முகங்கள், தெரிஞ்ச தலைவர்கள், அவங்க வந்து இதில் சேரும் போது இவங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ல. அதிமுக விஜயை பார்த்து பயந்துட்டு இருக்கிறத விட இவங்களை சேர்த்துட்டு ஜெயிக்க பார்த்து யாரும் பயப்படலை. சீமான் ஒரு விஷயம் பேசுகிறார்ல, நாங்கள் வந்தால் டெல்லியில் இருக்கவங்க யாரையுமே வந்துட்டு கூட்டணி இல்லாமல் அவங்கள அலற விடுற மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது. ஏதோ அவர் எதை சிந்திச்சு சொல்கிறார்ல. ஏன் இந்த அதிமுகவில் இருக்கிற பழம்பெரும் முதுபெரும் தலைவர்களுக்கு அதை மாதிரியான காரணம்? அவங்க திராவிட வழி வந்தவர்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி மண்டையில் உதிக்கவே உதிக்காது. அவங்களோட சிந்தனையெல்லாம் வந்து வழி வழியாக பெரியாட்டிருந்து அண்ணாட்டிருந்து கருணாநிதியிலிருந்து பிரிஞ்ச எம்ஜிஆர்லேருந்து வந்த ஜெயலலிதா, இவங்களுடைய வடிகாலாகத்தான் அவங்க இருப்பாங்களே தவிர புரட்சிகரமான சிந்தனை இருக்கவே இருக்காது. அப்போ இந்த மாதிரி இவங்களுடைய வடிகாலாகவே இருக்கிற முட்டாள்களை நம்பி நாங்கள் மக்கள் ஏன் ஓட்டு போடணும்? காரணம் ஒரே ஒரு விவசாயி. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு விவசாயி எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு நம்பி மக்கள் வாக்களிப்பார்கள். விவசாயியை நம்பணுமா? யாரை நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் தொழில் அதிபர்னு சொன்னால் பேங்க்கில் கடனை வாங்கி அதை ஏமாத்துறதுல குறியாக இருப்பாங்க பெரும்பாலும் சிக்கல்லாம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. நேர்மையின் சின்னம் விவசாயி. நமக்கு உணவு அளிக்கிறவங்க விவசாயி. அந்த விவசாயியின் ஒரு பிரதிநிதியாகத்தான் மக்கள் வந்து எடப்பாடியாரை பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் வயலுக்குள்ள திரு மு க ஸ்டாலின் போகிறாருன்னு சொல்லி சிமெண்ட்டை கொட்டி ரோடு போட்டு, இவர் கம்பூட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முட்டி வரைக்கும் ஷூவை போட்டுக்கிட்டு அதில் நடந்து போகிறார். அதே அங்கே பெண்கள் வந்து நாற்று நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காரை நிப்பாட்டி இறக்கி போய் நானும் கூட நடவு செய்கிறேன். அது விளம்பரத்துக்காக அல்ல, அவருக்கு தொழில் தெரியும், ரத்தத்திலே ஊறியது, அந்த மண்ணின் மைந்தன் அவர். அது வேட்டியை மடித்து கட்டிட்டு நடந்து செய்கிறார்ல, அவர் ஆட்சி செய்வார். நான் வந்து அதிமுகவின் ஆதரவாளர் அல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் பழைய ஜனதா கட்சிக்காரன். இருந்தாலும் இந்த எத்தனையோ மட்டமான தலைவர்களுக்கு நடுவில் ஒரு உருப்படியான விவசாய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேறுகிறார். நல்லா செய்வார்.